ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் வந்து இந்த வரை நம்ம சேனலில் போட்ட வீடியோ எல்லாத்த விடவும் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பேன். ஏன்டா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நானே இந்த லென்த்தான டெம்ப்ளேட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரே ஒரு இந்த எம்டியான பீட் மார்க், அதுக்கடுத்து மறுபடியும் லென்த்தான இந்த டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து ஒரே ஒரு பீட் மார்க். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 2 எம்டியான பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ண நான் அடுத்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எம்டியான பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 5.27 செகண்ட். ஸோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஸோ இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும், ஃபில் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இதில் கீழே இந்த 4வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், கரெக்டாக பீட் மார்க் அளவு கட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல கட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. அந்த லாஸ்ட் பீட் மார்க்கில் போய் வச்சுட்டு அதே மாதிரி அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த மீடியாவில் போய் ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற வேறு ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணி கரெக்டாக இதே அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 இமேஜ் நம்ம ஆட் பண்ணியாச்சா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 இமேஜுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிடுவோம். அப்போ தான் ஒரு வேலையாக நம்ம முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜ் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஒரு எஃபெக்ட்டை தான் நம்ம அந்த 2 இமேஜுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா கரெக்டாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க அந்த 2 இமேஜ் இருப்பதில் அந்த 2 இமேஜில் மட்டும்தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு இமேஜுக்கு வந்துட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணால் கீழே இதில் சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து லாஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரி நாம அந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக இதிலே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து இமேஜஸ்க்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு எடுத்து நீ மீது இருக்க இந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக ஸோ இந்த 4 டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக இந்த 4 டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பெரிய லென்த்தான ஒரு லேயர் வரும். ஸோ இந்த லேயர் வந்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோட அந்த இமேஜோட லாஸ்ட் வரை இந்த இதை கரெக்டாக இழுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவு நீங்கள் செட் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் இந்த ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆகி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி 2வது இருக்க டச் பண்ணி அதே மாதிரி எடிட்டுக்கு போங்க. போயிட்டு கரெக்டாக அந்த இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ அந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம முன்னாடி என்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ வேறு இமேஜ் செலக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த 2வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து அந்த வீடியோ லாஸ்ட் வரை வந்துடும். ஸோ இப்போ இதிலே அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்து 3வது இருக்கிறத டச் பண்ணி ஸோ கரெக்டாக இப்போ நம்ம எத்தனை செலக்ட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் போயிட்டு ஸோ கரெக்டாக அதே மாதிரியே ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அடுத்து அதே மாதிரி அந்த மீடியான்ற ஆப்ஷனில் போங்க. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வேறு இமேஜ் செலக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த 3 டாட்டு ஸோ அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனு ஸோ கரெக்டாக அந்த இமேஜோட லாஸ்ட்டு. ஸோ ஒரே ஸ்டெப்பை தான் நம்ம மாற்றி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பீட் மார்க் அளவு இருந்தது, இப்போ வந்து நமக்கு சின்னதாக கட் ஆயிடுச்சா. ஸோ இதை எப்படி மாத்திரம் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த இதில் ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான அடுத்த அந்த மீடியா ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இழுத்து கரெக்டாக வந்து வச்சாச்சு. வச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயரும் பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் அளவு இல்லாமல் கட் ஆயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பீட் மார்க் அளவு அதாவது அந்த இமேஜுக்கு முன்னாடி பீட் மார்க் பதிலாக அந்தளவு போய் வச்சுட்டு இப்போ எந்தெந்த லேயர்லாம் கட் ஆயிருக்கோ ஸோ இப்போ ஃபஸ்ட் லேயரை டச் பண்ணுங்க. அந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு பதில் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் நமக்கு 2வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து அந்த பீட் மார்க் அளவு இழுத்துட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த 2வது இருக்க சிம்பிள் ஸோ இதே மாதிரி அடுத்து அந்த மீத ஒரு லேயர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பதிலாக அந்த லேயரையும் கரெக்டாக இதே மாதிரி எடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பதிலாக இதே மாதிரி தான் இதே ஸ்டெப்பை வச்சு தான் இந்த மீத இருக்க எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த
வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.